வெல்கம் கேசோ பிஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவே பில் பில்க்கு நம்ம ஒரு இன்வாய்ஸை ரைஸ் பண்ணி அந்த இன்வாய்ஸ்க்கு ஈவே பில் ஜேசன் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஜேசனை எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட் போர்ட்டலில் அப்லோட் போடணும். நம்ம எது வரைக்கும் பார்க்க போகிறோம்னா ஜேசன் கிரியேட் பண்ணுறது வரைக்கும் பார்க்க போகிறோம். ஜேசன் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஜேசன் அப்லோட் பண்ணுறது நீங்கள் கவர்மெண்ட் போர்ட்டலில் நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களோட ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு லாகின் கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த லாகினை பேஸ் பண்ணி இங்கே கிரியேட் பண்ணுற ஜேசனை எடுத்துகிட்டு போய் அங்கே அப்லோட் போட்டு அதுக்கு ஈவே பில்லை வந்து ரைஸ் பண்ணி அந்த ஈவே பில்லை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணுற இன்வாய்ஸோட அட்டாச் பண்ணி கூட்ஸ் கேரியர்கிட்ட கொடுத்து அனுப்பணும். ஸோ இது மேண்டேட்ரி. ஸோ இந்த ப்ராசஸை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சேல்ஸுக்கு போகிறேன். சேல்ஸுக்கு போயிட்டு ஏற்கனவே கிரியேட் ஸோ அந்த இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட் 50 கேஜ் பேக். ஸோ இது வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஐட்டம், ஒரு இன்வாய்ஸ். இந்த இன்வாய்ஸை நான் எடுத்துகிட்டு வந்து ஈவே பில்லுக்கு ஃபஸ்ட்டு டவுன் மெனுவில் லாஸ்ட் ஈவே பில். ஸோ இந்த ஈவே பில்லில் நான் வந்து இந்த இடத்துல வந்து லோடு இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுக்குறேங்க. இந்த இடத்துல 6 நம்ம கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் நம்பர் 6. ஸோ அந்த ஈவே பில்குள்ளே டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஈவே பில்லை ஜென்ரேட் பண்ணி அந்த இன்வாய்ஸுக்கு ஈவே பில் ஜென்ரேட் பண்ணி ஜேசன் எடுக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே வந்துருச்சு. இதில் வந்து ஃபர்தராக இன்புட் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஐடி அண்ட் நேம், டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் நம்பர் அண்ட் டேட், மோட் வந்து ட்ரெயினா கூட்ஸ் கேரியரா, ஸோ அந்த மாதிரி வைக்கிளோட டாக்குமெண்ட் நம்பரும் அந்த டேட்டும் ஃப்ரம் எந்த இடத்துல இருந்து போகுது, என்டர் டேட் என்னைக்கு வந்து நம்ம இதை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்டர் பண்ணுறா, இந்த சிஇடபிள்யூ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ நீங்கள் லீவ் இட் பிளாங்க், நோ இஷ்யூஸ். இதுக்கப்புறம் இந்த இன்வாய்ஸில் நான் டேக்ஸ் வந்து போடலை. டேக்ஸ் வந்து எதுவுமே அதுக்கு மேப் பண்ணலை. கண்டிப்பாக டேக்ஸ் வந்து மேண்டேட்ரியாக இன்வாய்ஸில் இருக்கணும். ஈவே பில்க்கு மறந்துடாதீங்க. கன்ஃபார்மாக டேக்ஸ் பில்லு தான் ஈவேல கொடுத்து அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த பில்லை சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ண பில்லுக்கு ஜேசன் எடுத்தீங்கன்னா D:, நம்மளோட ரூட் ஃபோல்டர் POSINS, அதில் CSV, அதில் INV6.json அப்படிங்கிற ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் உங்களோட கவர்மெண்ட் லாகின், உங்கள் ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி ஒரு லாகின் கிரியேட் பண்ணியிருப்பீங்க ஈவே பில்லுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் இந்த ஜேசனை வந்து அப்லோட் போடணும். இந்த ஜேசன் அப்லோட் போடுறதுக்கு முன்னாடி இங்கே கம்ப்ளீட்டாக ஜிஎஸ்டி இருக்கணும், மேண்டேட்ரி வேல்யூஸ் எல்லாமே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த மேண்டேட்ரி வேல்யூ நம்ம இன்புட்டாக கொடுக்காம ஜேசன் எடுத்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அங்கே எரர் அடிக்கும், வராது. ஸோ நீங்கள் பி கேர்ஃபுல். நீங்கள் வந்து எல்லா இன்புட்டையும் ப்ராப்பராக கொடுத்து ஜேசன் எடுத்துக்கொண்டு போய் அங்கே கொடுத்து நீங்கள் வந்து ஈவே பில் ரைஸ் பண்ணிவிட்டு அந்த ஈவே பில்லை எடுத்து இங்கே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். கவர்மெண்ட் ஐடியில் வர்ற ஈவே பில்லை எடுத்து ஈவே பில் நம்பரை இங்கே வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் அடிக்கணும். ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ஈவே பில்லை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயும் ஈவே பில் பிரிண்ட் வரும். ஸோ இந்த ஈவே பில் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காகத்தானே தவிர இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஈவே பில் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் தானே தவிர இதை வந்து ஈவே பில்லாக எடுத்து கூட்ஸ் கேரியரில் கொடுக்கக்கூடாது. கவர்மெண்ட் போர்ட்டலில் வர்ற அந்த ஈவே பில்லை தான் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட்ஸ் கேரியரில் கொடுக்கணும். ஸோ இது ரொம்ப ரெஃபரன்ஸ்க்காக. நன்றி, வணக்கம்.